சிவாலயத்துல தரிசனத்துக்கு போறீங்களா, நமச்சிவாய வாழ்கநாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, சொல்லினே போங்க. அப்ப தொடர்ந்து நாம் நிறைய நேரம் இறைவனை தரிசனம் செஞ்சவங்களா ஆகும். கருவறைக்கு முன்னாடி நாம் சாமி பார்க்கறது என்னமோ 1-2 நிமிடங்கள் தான் இருக்கும். ஆனால் இப்படி பதிகங்களை சொல்லிட்டு போனோம்னா நாம சாமியை பார்க்கறது 1-2 நிமிடம் தான், சாமி நம்மள நிறைய நேரம் பார்த்துன்னு இருப்பாரு. உங்களுக்கு புரியுதா? இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, இவ்வளவு பேர் பேச அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்க. யாராவது ஒருத்தர் அங்க பேசுனாங்கன்னா இங்க என்னுடைய கவனம் அங்க போகுது இல்ல, அங்க போகுது. அது மாதிரி வரிசையில எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் இறைவனை தரிசனம் செய்யறதுக்கு அந்த நேரத்தில் அந்த கூட்டத்துல யாராவது திருமுறைகள் சொல்லின்னு வந்தாங்கன்னா எல்லார் கவனமும் சாமி மேல இருக்கும், சாமி கவனம் அவங்க மேல இருக்கும். இப்போ நம்ம கவனம் சாமி மேல இருக்கிறது முக்கியம் தான், ஆனா அதை விட முக்கியம் சாமியினுடைய கவனம் நம்ம மேல இருக்கணும் தானே. சாமியினுடைய கவனத்தை நம்ம மேல ஈர்க்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான், அது தமிழ் தான். தமிழுக்கு அவர் கட்டுப்படுறாரா இல்லையா? அந்த தமிழுக்கு அவர் கட்டாயம் ஓடி வர. தமிழ் சொல்ல வல்லார்க்கு வினை இல்லையாமே. அப்போ தமிழ் பதிகங்களை நீங்கள் சொல்லுங்கள். நீங்க சாமியை தேடி போக வேண்டியது இல்ல, சாமி உங்களை தேடி கட்டாயம் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அதனால் நம்ம வாயார சாமியினுடைய நாமங்களை சொல்வதற்கு ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது.